Hello friends, welcome to RJ Tamilan. நான் உங்கள் சரண். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா எஸ் Redmi Note 9 Pro இந்த ஃபோனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபோனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ Redmi Note 9 Pro நான் வாங்கி ஒரு 15 நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் வந்து நல்லா தான் இருக்கு. பட் இந்த கேமரா குவாலிட்டி, இந்த வீடியோ குவாலிட்டி இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்களே முடிவு பண்ணீங்க நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம என்னதான் 48 மெகா பிக்சல் கொடுத்தாலும் 64 மெகா பிக்சல் கொடுத்தாலும் அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் போல இருக்கிற கேமரா, அதாவது ரெட்மி மொபைல்ஸில் வர கேமராஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு ஒன்று இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் வந்து எப்பயும் போல வந்து 960 ஃப்ரேம் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் லெவலில். 120 ஃப்ரேம் பெர் செகண்டில் எவ்வளோ லென்த் தான் வீடியோ எடுத்துக்கலாம் ஸ்லோ மோஷனில். நைன் 960 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தான் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து 10 செகண்ட் வீடியோ தான் ஸ்லோ மோஷனில் எடுக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் போல தான். ஸோ அந்த எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இந்த ஃபோனோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் போல 6.67 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. சைஸ் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பார்த்தா தெரியும், எங்கள் கையில் பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுற பாருங்க. ஸோ ப்ராசஸர் வந்து Qualcomm 720G கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வந்து சூடு ஆகாமல் இருந்தது. ஒரு 2 நாள் யூஸ் பண்ணும்போது சூடாகாமல் இருந்தது. நான் நேற்று சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா செம்ம சூடாகிடுச்சு. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இந்த ஃபோன் சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 720Gயில் வந்து சூடாகுது வந்து எப்பவுமே காமனான விஷயம் தான். பட் இதனால் சூடாகும்போது திடீர்னு சூடாகும்போது கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுது. ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக தான் சொல்லணும். இது நான் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஏஐ சொல்கிறாங்க. 16 மெகா பிக்சல் இன் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதோட பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி சொல்லலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5020 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டைப் சி கேபிள். ஸோ நீங்கள் வந்து டைப் சி கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கரு, மைக்கும் கீழே கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து இயர்ஃபோன் ஜாக் வந்து கீழே கொடுத்துருக்காங்க போர்ஷனு. ஸோ இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் பர்டிகுலராக இந்த 10 நாள் 15 நாள் யூஸ் பண்ணேன். இந்த டேஸில் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இத்தனை வந்து நானும் ரெட்மி யூஸர் தான். இதுக்கு மாதிரி ரெட்மி தான் வச்சிருந்தேன் நான். ஸோ இதுக்கு மாதிரி வந்து பேக் சைடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி பழகிடுச்சு. ஸோ இது எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக அந்த பேக் சைடு தான் கை வைக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கெட்டில் வைக்கும்போது இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணுவேன், தம்பு. ஸோ தம்பு நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃபிங்கர் பிரிண்ட்னால. ஸோ அதெல்லாம் வந்து தம்பு ஆக்டிவேட் ஆகிடுது எனக்கு. ஸோ பேக்கெட்டில் வைக்கும்போது தம்பு ஆக்டிவேட் ஆகி உடனே அன்லாக் ஆகிடுது. ஸோ அது கொஞ்சம் நான் வந்து பழகணும் இந்த ஃபோனில். ஸோ சில பேருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நிறைய இன் டிஸ்பிளே டச்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி எப்பயும் போல தான். ஸோ இதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. உள்ள வந்து சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து நீங்கள் இதுக்கு மாதிரி எம்ஐ யூஸராக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து புதுசாக யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்குது. அப்படியே சேம் இன்டர்ஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நார்மலாக ஓப்பன் பண்ணுறோம், ஸ்வைப் பண்ணுறோம். ஸோ மெனுஸ், இதோட ஐகான்ஸ் எல்லாமே வந்து சிமிலர் தான். ஸோ வெரி மச் ஈஸி டு யூஸ். பட் இன்னும் கொஞ்சம் புதுசாக எதனா ஒரு இன்டர்ஃபரன்ஸ் கொண்டு வந்தாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16,999, 6GB RAM, 128GB ROM. சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 2 சிம் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்பாண்டபிள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து இதில் வந்து டீட்டெயிலாக பேசணும்லாம் ஒன்றும் கிடையாது. டீட்டெயிலாக பேசினாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் பற்றி தான் பேசணும், கேமரா பற்றி தான் பேசணும். மற்றபடி ஓகே தான். ஃபோன் வந்து நார்மலாக யூஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணலாம். கேமிங்கில் வந்து நான் விளையாடி பார்த்தேன். கேமிங்கில் ஓகே தான். ஸோ எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பட் அந்த சூடாகிறது வரைக்கும் கண்டிப்பாக வந்து எம்ஐ யூசர்ஸ்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் பாதிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிவிட்டு இந்த சூடாகிறது கம்மி பண்ணுறது மட்டும் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமரா வீடியோ. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையோட எல்லோ கலர் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுத்துருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 2-3 ஃபோன் வச்சிருக்கேன் நான் எம்ஐதே. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து நம்ம மேனுவலாக பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த சேச்சுரேஷன் வருது. ஸோ அதனால கொஞ்சம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியுது. நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து வீடியோ செல்ஃபி ஃப்ரண்ட் கேமரா வீடியோ எடுத்திருக்கேன் நான். இது எப்படி பார்த்து நீங்களே முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ லோ லைட்ல ஸ்லோ மோஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் டைம்ல எடுத்திருக்கேன். ஸோ நார்மல் வீட்டில் இருக்க டியூப் லைட் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுல எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கிங்க. 48 மெகா பிக்சல் கேமரா உள்ள ஒரு வீடியோ தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ இது வந்து லைட்ல ஆஃப் பண்ணிட்டு நைட் டைம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ வெறும் நம்ம மொபைல் டார்ச் வச்சு மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. பின்னாடி சைட்ல வந்து அந்த பிளர்னஸ் மட்டும் இருக்கு. வீடியோ நாய்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஓகே தான், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருக்கு. இப்போ நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா 1080p 60 ஃப்ரேம் per secondல. ஸோ இதுல வந்து 4K 30 ஃப்ரேம் per second வரைக்கும் இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ வந்து 1080p 60 ஃப்ரேம் per secondல எடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நாய்ஸ்ல கம்மியாகும், அதனால தான் 60ல போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு எதனா ஒரு வீடியோஸ் வந்துச்சுனாக்கா, வேறு டெக் வீடியோஸ் ஆகட்டும், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக் வீடியோஸும் போடுவோம், நார்மல் வீடியோஸும் போடுவோம், மூவி ரிவ்யூஸும் போடுவோம், எல்லாத்தையும் நான் போடுவேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்து எனக்கு வந்து இதே மாதிரி வந்து சப்போர்ட் தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னாரு. இந்த வீடியோட சொல்லி முடிச்சுட்டு கிளம்புறேன். ஸோ அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஃபோன் வாங்கினதுக்காக திருப்பி இந்த காசில் நீங்கள் வியூஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அந்த காசில் வந்து திரும்ப ரிட்டர்ன் வாங்கிடுவேன். 17,000 வர அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். ஸோ மற்றபடி இந்த பேசுறதுக்கு இந்த வீடியோவில் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வாங்கினா ஒரு அன்பாக்சிங் போடலாம் அப்படி தோணுச்சு, அதான் அன்பாக்சிங் பண்ணேன். ஸோ இதே மாதிரி வீட்டில் எதனா வாங்கினாக்க கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பபாய், டாடா, see you soon, bye.